ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். ஓசியா 6 வசனம் 3 பின்பகுதி. யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, கர்த்தரை குறித்து சொல்லப்படுது. கர்த்தருடைய வருகை, அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்குன்னா, அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். அதாவது அவர் வருகையே ஒரு செழிப்பு அப்படின்றது தான் இந்த முந்தின வசனம் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அப்பொழுது நாம் அறிவடைந்து அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்கும்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லப்படுது. அப்போ எவ்வளோ ஒரு செழிப்பான காரியம் இல்லையா? அடுத்த வசனம், எப்பிராயிமே நான் உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது அப்படின்னு சொல்கிறார். உங்களோட பக்தியெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நானும் மழையைப் போல வருவேன், உங்கள்கிட்ட முன்மாறி பின்மாறியை போல் வருவேன். அத்தனை செழிப்புள்ளவன் நான், உங்களுக்கு செழிப்பை கொடுக்க வருவேன். நீங்களும் என்னோடு கூட பயணிப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் உங்களையும் நான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான மழையாக உங்களை வைப்பேன். ஆசீர்வாதமான சூழ்நிலையில் உங்களையும் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய புறப்படுதல் ஆண்டவரே அருணோதயம் போல இருக்கிறது ஆண்டவரே. மழையைப் போல ஆண்டவரே செழிப்பாக நீர் ஆண்டவரே செழிப்பை கட்டளையிடுகிறீர் ஆண்டவரே. தகப்பனே, அதே போல் நாங்களும் ஆண்டவரே அந்த செழிப்புள்ள சட்டைகளுக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் மறைக்கப்பட்டவர்களாக இருக்க நீங்கள் தான் உதவி செய்ய வேணுமா செபிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். மீதியானத்தை எங்களோடு கூட வந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக்கோங்க. துதி கனம் மகிமை அவர்களுக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். லூக்கா 1:51. இன்றைய கேள்வி, இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார்? இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார்?